கிளாஸ் வழியா 1000 அடி கீழே பார்த்தா எப்படி இருக்கும்? இந்த மாதிரி தான் 4 கால்ல நடப்போம். ஆக்சுவலி கீழே பார்க்காம நீங்க நேரா நடந்து போயிட்டே இருக்கலாம். ஆனா ஒன்ஸ் பார்த்துட்டீங்கன்னா, இந்த மாதிரி பொறுமையா 4 கால்ல தான் நடக்க முடியும். அவ்ளோ அட்வென்ச்சரஸா இருந்தது. நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கிறது ஒன் ஆஃப் தி வேர்ல்ட்ஸ் லாங்கஸ்ட் கிளாஸ் பிரிட்ஜ். இது 430 மீட்டர் அளவுல கட்டியிருக்காங்க. நல்ல அகலமா இருந்தது. ஒரே டைம்ல 800 பேர் இது மேல நடந்து போலாம். கிரவுண்ட் லெவல்ல இருந்து 980 அடி மேல இருக்குன்னா பாருங்களேன். இதுல நம்ம ஓன் ஷூஸ்ல நடந்து போக முடியாது. வழுக்கி விழுந்துரும். சோ அவங்களே நம்மளுக்கு அதுக்கு ஒரு கவர் தராங்க. அதுல தான் நம்ம நடக்க முடியும். நான் மேல இருந்து உங்களுக்கு காமிச்ச அந்த லேக்குக்கு இப்ப நாங்க கீழே போறதுக்கு இந்த மாதிரி கிளாஸ் ஸ்லைட்ல போனோம். ரொம்ப அட்வென்ச்சரஸா இருந்தது. இந்த கிறிஸ்டல் கிளியர் லேக்கையும் இந்த பியூட்டிஃபுல் ஃபால்ஸையும் பார்க்கிறதுக்கு நாங்க போட்ல போனோம். அங்க எக்கச்சக்கமா நீர்வீழ்ச்சிங்க. ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்தது பார்க்கிறதுக்கு. இந்த பிளேஸ்ல இருந்து நம்ம வெளியில போறதுக்கு நிறைய விதமான எக்ஸிட் வச்சிருந்தாங்க. நாங்க சூஸ் பண்ணது இந்த ஃபாரஸ்ட் வாக். 3 கிலோமீட்டர் நடந்தோம். எனக்கு அந்த கிளாஸ் பிரிட்ஜை விட ரொம்ப எக்ஸைட் ஆனது இந்த ஃபாரஸ்ட்க்கு நடுவுல நடந்தது தாங்க. இது ஒரு லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் சொல்லுவேங்க. இங்கிலீஷ் பிக்சர்ஸ்லாம் நம்ம பார்த்துருப்போம்ல, இஃப் தே கெட் லாஸ் இந்த மாதிரி அடர்ந்து காட்டுக்குள்ளெல்லாம் நடந்து அந்த ஸ்பாட்டை தேடி போவாங்கல்ல, அதே எக்ஸ்பீரியன்ஸ் தான் எங்களுக்கும் இருந்துச்சு. அங்கங்க நீர்வீழ்ச்சி, சிலு சிலுன்னு காத்து, மழைச்சாரல், அங்கங்க குகைகள் செமையா இருந்ததுங்க. சொல்ல வார்த்தைகளே இல்லை. நீங்க தாராளமா சைனாக்கு அடுத்த வெக்கேஷனுக்கு பிளான் பண்ணலாம். ஹூனான் ப்ராவின்ஸ்ல இருக்கிற இந்த ஜெங்ஜாஜேக்கு கண்டிப்பா போங்க. அங்க எக்கச்சக்கமான மலைகள், இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் இருக்கு. காஸ்ட்னு கமெண்ட்ஸ்ல டைப் பண்ணுங்க. இங்க போறதுக்கு எவ்வளவு செலவாகும்னு நான் சொல்றேன். எப்படி?